நிறைய பேருக்கு அந்த பல்லை கடிக்கிற பழக்கம் வந்து சில பேர் கிளென்ச் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நைட்டில் கிரைண்ட் பண்ணுவாங்க. கிளென்ச்சிங் வந்து யூஸ்வலாக காலவேலில் இருக்கும், நைட்டில் வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க. பிரக்சிசம்னு பேர். ஆர் கிளென்ச், அவங்க பேரே வந்து கிளென்ச்சர்ஸ் ஆர் பிரக்சிசம். பல்லு பார்த்தாலே ஃபுல்லாக தேஞ்சிருக்கும், ஒரு பல்லில் கூச்சம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து அலைனர்ஸ் தெரப்பி, இன்விசிபிள் பிரேசஸ், இன்விசிலைன் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அலைனர்ஸில் ப்ராப்ளம் வருமா, அலைனர் டியூரபிலிட்டி பாதிக்குமா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2009 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ அலைனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்விசிபிள் பிரேசஸ், இன்விசிலைன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா. பல்லுக்கு நடுவில் கேப்ஸ் இருந்திருக்கலாம், இடைவெளி இருந்திருக்கலாம், ஒரு பல்லு வந்து ரொம்ப ப்ரொக்ளைண்டாக பல்லு தூக்கிட்டு இருந்திருக்கலாம், அது ரொம்ப எடுப்பாக இருந்திருக்கும், பல்லு அது உள்ளுக்குள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும், ஒரு ஒன்றுக்கு மேலே பல்லு ஒன்று மேலே சேர்ந்து க்ரௌடிங்காக இருந்திருக்கலாம். பொசிஷனை வந்து பிரேசஸ் இல்லாமல் ரிமூவபிள் அலைனர்ஸ் மூலமாக, இன்விசிபிள் பிரேசஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அந்த அலைனர் தெரப்பி. அலைனர் தெரப்பி பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து இந்த பிரக்சிசம் பேஷண்ட்ஸ் வந்து அலைனர் தெரப்பி பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னா, 2 விதமான பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஒன்று கிளென்ச்சர்ஸ் வந்து சாதாரணமாக பல்ல கடிச்சிட்டே இருப்பாங்க, அதாவது டே டயத்தில் சாதாரணமாக இல்லாமல் அவங்களோட இந்த மசில் பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஃபுல்லாக வந்து வீங்கியிருக்கும், பெருசாக கடிச்சு இந்த இடத்துல வீக்கமாகவே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பர் ஆக்டிவ் மசீட்டர்னு சொல்லுவோம். இந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அலைனரை வந்து யூஸ் பண்ண கடிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த அலைனர் சின்னதாக வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கோ உடையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரக்ஸர்ஸ் வந்து நைட்டில் கிரைண்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ். ஸோ இந்த நைட்டில் கிரைண்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக இதுலேயும் வந்து ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த கிளென்ச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பிரக்ஸர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஓரல் தெரப்பி கொடுக்கும்போது, அதாவது அலைனர் தெரப்பியோ ஆர் அந்த பிரக்சிசம்க்கு கிளென்ச்சிங்கு ஸ்ப்ளிண்ட் கொடுப்போம். இந்த ஸ்ப்ளிண்ட் என்ன பண்ணுன்னா, மேல் கீழ் பல்லு சேர்றதை வந்து ஒரு 1 to 2 mm ஓப்பன் பண்ணி இந்த மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ இந்த அலைனர் தெரப்பி இருக்கும்போது ஸ்ப்ளிண்ட் கொடுக்கலைனாலும் இட்ஸ் அ நேச்சுரல் மசில் ரிலாக்ஸன்ட். ஸோ மேல் பல்லு கீழ்ப்பல்லு சேராது. இந்த மேல் பல்லு கீழ்ப்பல்லு கிளென்ச் பண்ணி சேராமல் ஸ்லைட்டாக ஓப்பனில் இருக்கும்போது இந்த மசில் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகும்போது கிளென்ச்சிங்கோட எஃபெக்ட்டும் குறையும். நம்பர் 1. ஸோ பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா நேச்சுரல் மசில் ரிலாக்ஸண்ட்டாக இல்லைனாலும் அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த நம்ம பல்லையும் செப்பரேட் பண்ணும்போது வரும். பல்லும் சேராது. 2வது பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பிரேசஸ், இன்விசிலைனே இருக்கட்டும் வச்சுங்களேன். நீங்கள் ஒரே அலைனரை வந்து கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த அலைனரை வந்து எவ்ரி வீக் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு அலைனர் மாற்றிட்டே இருக்கும்போது ஸோ அந்த அலைனரோட டியூரபிலிட்டி வந்து பெருசாக பாதிக்காது. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச். ஒரு வாரத்தில் முடியும் போது அடுத்த வாரத்தில் புது அலைனர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் இருக்கும்போது அலைனரோட டியூரபிலிட்டி பெருசாக பாதிக்காது. ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் இது மாதிரி இந்த கிளென்ச்சிங் பண்ணுறீங்க, பிரக்சிசம் பண்ணுறீங்கன்னு பேசும்போது சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா அலைனர்ஸ் நம்மளால் ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். தட் இஸ் 1. 2வது முக்கியமாக இந்த கிளென்ச்சிங் அண்ட் பிரக்சிசத்துக்கு ரீசன் என்ன, இந்த நம்ம அலைனர் தெரப்பினால் இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ரீசன் இதுதான் இந்த ரீசன் கிளென்ச்சிங் அண்ட் பிரக்சிசம். அலைனர் தெரப்பி மூலமாக இதையும் நம்மளால் சேர்த்து சரி செய்ய முடியும்னா ட்ரீட்மெண்ட் பிளானில் இதையும் இன்டெகிரேட் பண்ணி பண்ணும்போது லாங் டேர்ம் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.